நாம் நம்ம வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் எல்லா சாமி படங்களும் வச்சு நம்ம சாமி கும்பிடுறோம். நம்ம குல தெய்வத்தையும் கட்டாயம் கும்பிடணும். தினம் தினம் குலதெய்வத்தை நினச்சி நெத்தியில் விபூதி பூசணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்துக்கள் கட்டாயம் அதை செய்யணும். எல்லாருக்குமே குலதெய்வம்னு ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம். குலதெய்வத்தை கும்பிடும்போது நமக்கு அனைத்து வளங்களும் நமக்கு உயர கிடைக்கும். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்க, வீட்டில் விளக்கேற்றணுன்னு குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டு விபூதியும் குங்குமமும் நெத்தியில் வச்சுக்கோங்க. குலதெய்வம் தான் எப்பொழுதும் நம்முடைய குலத்தை காக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணியிருக்காங்க. நாமும் நம்ம இப்போ எந்த ஊரில் இருந்தாலும் எந்த அயல் நாட்டில் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அவங்கவுங்க தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி படையல் போட்டு பூஜை பண்ணுங்க. பொங்கல் கட்டாயம் வச்சு பூஜை பண்ணுங்க. இது எல்லாமே குலதெய்வ வழிபாடுக்கு உரிய ஒரு தத்துவம். எல்லாரும் கட்டாயம் குலதெய்வத்தை மனசார நினச்சி எங்கள் குலதெய்வ சுவாமியே எங்களை காப்பாற்றணும்னு வேண்டிக்கோங்க.